டே 3 இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் எப்படி போச்சுங்கிறத பார்க்கலாம். டே 3 வந்து சுப்மன் கில்லும், ரிஷப் பந்தும் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 பேருமே சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. லஞ்ச் வரையும் விக்கெட் விடாம 2 பேருமே ஆடினாங்க. 2 பேருமே செஞ்சுரி அடிச்சிட்டாங்கங்க. சுப்மன் கில்லும், ரிஷப் பந்தும். ரிஷப் பந்த வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா 400 டேஸ்க்கு அப்புறம் கழிச்சு வந்து செஞ்சுரி அடிக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அவர் வந்து அவ்வளோ நாள் விளையாடாத மாதிரியே தெரில. ஏதோ ஒரு 2 மாசம் விளையாடாத மாதிரி நின்னுட்டு வந்து டக்கு டக்குன்னு செஞ்சுரி அடிக்கிறாரு. அவர் அடிச்ச ஒரு ஷாட்டும் ப்ளசண்ட்டா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ரொம்ப சூப்பரா ஆடினாரு ரிஷப் பந்த். ரிஷப் பந்த் வந்து மேட்ச வந்து திருப்பிட்டாருங்க. எகென்ஸ்ட் பங்களாதேஷ்காக. சூப்பரா ஆடினாரு ரிஷப் பந்த். ரிஷப் பந்த் டெக்னிக், பேட்டிங் டெக்னிக் அதெல்லாம் ஒண்ணும் மாறவே இல்லைங்க. எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் அவர் எப்படிதான் அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஆட போறாரு, டெஸ்ட் கிரிக்கெட் கண்டினியூ பண்ண போறான்னு தெரியல. அது மாதிரிலாம் ஒண்ணுமே தெரியலங்க ரிஷப் பந்த்ட்ட. பொழந்து எடுத்துட்டாருங்க மனுஷன். சிக்ஸா அடிக்கிறாரு. 4 சிக்ஸ் அடிக்கிறாருங்க. 4 சிக்ஸும் அந்த ஒன் ஹேண்ட் சிக்ஸ் அடிப்பார்ல 2020ல ஐபிஎல்ல அதே மாதிரி அடிக்கிறாருங்க ரிஷப் பந்த். பொழந்து எடுத்தாருங்க. உண்மையிலே சென்னை கிரௌட வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டாருங்க சுப்மான் கில். சாரி சுப்மான் ரிஷப் பந்த். அதே மாதிரி சுப்மான் கில்லையும் நம்ம பாராட்டி ஆகணும். சுப்மான் கில்லும் வந்து சூப்பரா பேட்டிங் ஆடினாரு. சுப்மான் கில் எஃபர்ட்லெஸ் பேட்டிங் உண்மையிலே. அந்த கிளாஸ், அந்த பியூர் எலகன்ஸ் ஏன் அவர் பிரின்ஸ் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்றாங்கிறது வந்து இன்னைக்கு தான் தெரியுது. அவர் மேல அவ்வளோ நம்பர் 3 ஸ்பாட்ல வந்து அவ்வளோ குறை சொல்லலாம். ஆனா இன்னைக்கு வந்து தெளிவா ப்ளசண்டா ஆடி சூப்பரா பேட்டிங் ஆடினார் நம்பர் 3 ஸ்பாட்ல. ஒரு ஷாட்ஸும் சூப்பரா ஆடினாரு. டைம் எடுத்து ஆடினாரு. எந்த ஷாட்டுமே வந்து ரிஸ்க் எடுத்து ஆடல. அழகா ஆடினாரு. சிக்ஸ்ன்னு அடிச்சாரு பாருங்க. ஒரு சிக்ஸ் ஒரு 4 சிக்ஸ் அடிச்சாரு. வித் தி ஸ்பின்ல அடிச்சாருங்க 4 சிக்ஸுமே. எல்லா சிக்ஸுமே வந்து கரெக்டா கிளியர் ஆயிடுச்சு. பவுண்டரி லைனுக்கு அப்புறம் தான் கிளியர் ஆயிடுச்சு. ஒரு சிக்ஸ் கூட மிஸ் ஆயிட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரிஷப் பந்தும் சுப்மன் கில்லும் அவ்வளோ அழகா ஆடினாங்க. ஆனா ரொம்ப அழகா ஆடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் தான். அவர் ஆடின பேட்டிங்கே வந்து அவ்வளோ ப்ளசண்டா இருந்துச்சு. பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. 2 பேரும் இந்தியாவை வந்து ஒரு 500 லீட் இது மேல கொண்டு போயிட்டாங்க. பங்களாதேஷ் பவுலர்ஸால ஒண்ணுமே பண்ண முடியல. அவ்வளோ டயர்ட் ஆயிட்டாங்க அவங்க 2 பேரும் பேட்டிங்கை பார்த்து. 2 பேரும் லிட்டரலா பிரிச்சு மேய்ச்சிட்டாங்க. சென்னையில வேற காலையில மழை பெஞ்சிருந்துச்சாம். அதனால விக்கெட் வந்து ஃபுல்லா பேட்டிங் விக்கெட்டாக தான் இருந்துச்சு. பால் ஸ்பின்னும் ஆகல, சீமிங்கும் ஆகல, ஒண்ணுமே ஆகல. நல்ல பேட்டிங் ட்ராக்கா இருந்துச்சு. நல்லா பவுன்ஸா இருந்துச்சு. சுப்மன் கில் பவுன்ஸ் போட்டாங்கன்னா நல்லா புல் அடிக்கிறாரு. அவர் பவுன்ஸே போடக்கூடாது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் இந்த பேட்டன் ஸ்வீப்ல வந்து சிக்ஸ் அடிக்கிறாரு ஃபாஸ்ட் பவுலரை. இங்கிலாந்து சீரீஸ்ல ஆண்டர்சனையும் போட்டு வெளுத்தாரு. ரிவர்ஸ் ஸ்வீப்ல சிக்ஸ். இதுனா வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி அடிச்சு விட்டாரு. இன்னைக்கு பங்களாதேஷ் பவுலர்ஸ் எல்லாம் குழந்தை எடுத்து விட்டாரு. என்ன மாதிரி பேட்டிங் ஆடினாங்க 2 பேரும். 2 பேருமே வந்து சூப்பரா பேட்டிங் ஆடினாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு சுப்மன் கில் அண்ட் ரிஷப் பந்த். இந்தியா வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 514 ரன்ஸ் அடிச்சுட்டு இந்தியா வந்து லீடு கொடுத்து அப்புறம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்தியா வந்து பவுலிங் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பங்களாதேஷ் வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுறாங்க செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கு. 50 ஃபார் பவுலர்ஸ். அப்புறம் ஜஸ்பிரித் பும்ரா வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. அது சுப்மன் கில் வந்து சூப்பராக கேட்ச் பண்ணி சுப்மன் கில் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து சூப்பராக கேட்ச் பிடிச்சார். அந்த கேட்ச் கல்லியில் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான கேட்ச். ஆனால் அவர் வந்து ஈஸியாக எடுத்துட்டார் அந்த கேட்சை. அடுத்தது வந்து மன்னிங் மைண்டர் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து சூப்பராக பவுலிங் போட்டார். பால் டர்னும் ஆகலை, ஒன்றும் ஆகலை. பட் ஆனால் நல்லா கிரிப்பை பிடிச்சி நல்லா போட்டார் ஸ்பின்னு. பால் நல்லா பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்துட்டார். எப்படியும் இன்னைக்கு 3 விக்கெட் எடுத்துட்டாரு. ராகுல் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கேட்ச் எடுத்தாரு முஸ்தபில் ரஹீமுக்கு. பங்களாதேஷ் பேட்டர்ஸை பொறுத்தவரை யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட கேப்டன் சாண்டோ மட்டும் 50 ரன் அடிச்சு கிரீஸில் இருக்காரு. சகிப் அல் ஹசன் வந்து கம்பெனி இருக்காரு பார்த்தீங்களா. நாளைக்கு டே 4 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு சென்னையில் மழை பெஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியல. மழைலாம் பெய்யாது. ஆனால் மழை பெய்யாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் இல்லைன்னா செகண்ட் செஷனோட இந்தியா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. பங்களாதேஷை பொட்டலம் பண்ணிடுவாங்க. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப் டு சுப்மன் கில் அண்ட் ரிஷப் பந்த். ரொம்ப அழகாக பேட்டிங் ஆடினாங்க. சென்னை கிரௌட வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வச்சுருந்தாங்க. ரொம்ப பேட்டிங் ஆடினாங்க. இந்தியாவோட ஃபாஸ்ட் பாலர்ஸும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஜஸ்பிரித் பும்ராவே ஒரு விக்கெட் எடுத்தார். மற்றபடி ஆகாஷ் தீவும் முகமது சிராஜ்னால பவுலிங் போட முடியல. விக்கெட் எடுக்க முடியல அவங்களால. சிராஜ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்காரு. அஸ்வின் கொஞ்சம் இன்னைக்கு நல்லா பவுலிங் போட்டு 3 விக்கெட் எடுத்துட்டாருங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா டே வந்து ஃபர்ஸ்ட் செஷன் இல்லைன்னா மேக்ஸிமம் செகண்ட் செஷன் அதோட முடிஞ்சிடும் தான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே தாண்டவே தேண்டாது. ஏன்னா நாளைக்குலாம் நல்ல டேர்ன் இருக்குங்கிறாங்க விக்கெட்டில். டேர்ன்னா ஆயிடுச்சுன்னா அஸ்வின் அண்ணனை வந்து கட்டே
கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா, அது மாரி பவுலிங் போட்டுட்டு போயிருவாரு ரவிச்சந்திரன் அஸ்வின்லாம். நாளைக்கு அஸ்வின் அண்ணன்ட்டருந்து 5 விக்கெட் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா 5 விக்கெட் எடுத்துருவாரு. நாளைக்கு இந்தியா ஜெயிச்சிரும். ஃபர்ஸ்ட் செஷன்ல ஜெயிப்பாங்களா? இல்ல செகண்ட் செஷன்ல ஜெயிப்பாங்களான்னு தான்